கப்பிள்ஸ் இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க 2 பேருக்கும் ஜங்கிள் ட்ரெக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த வாட்டி நைட் டைமில் ஜங்கிள் ட்ரெக் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டே இருக்கிறனால தூரத்தில் ஒரு கேபின் பார்த்தாங்க. சரி, ரொம்ப நேரம் நடந்துட்டோம், இன்னைக்கு நைட் இந்த கேபினில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அந்த கேபின்குள்ளே போயிருக்காங்க. கேபின் உள்ள பூந்த உடனே அங்குள்ள ஃபயர் பிளேஸில் வந்துட்டு நெருப்பை பற்ற வச்சுட்டு கேபினை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கேபின் வந்துட்டு சின்ன கேபின் தான். சரி, எக்ஸ்ப்ளோர் பண்ணது போதும், இப்போ தூங்கலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் தூங்குறதுக்கு ரெடி ஆனாங்க. அவங்க பெட்டோட ரைட் சைட்லேயே ஒரு பிக்சர் இருந்திருக்கு. அந்த பிக்சர் பார்க்குறதுக்கு எப்படி இருந்திருக்குன்னா, ஒரு சிகப்பு கண்ணு இவங்களே பார்க்குற மாதிரி இருந்திருக்கு. அந்த டைம் அவங்க ஒய்ஃப் ரொம்ப பயந்துட்டாங்க அந்த பிக்சரை பார்த்துட்டு. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க, எனக்கு இன்னமும் இந்த பிக்சரை பார்த்தா ஏதோ சந்தேகமாகவே இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது இதை பார்க்க, இன்னமும் ஏதோ நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குன்னு. அப்போ தான் அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, அது நம்மளை சும்மா பயம் கொடுத்துறதுக்காக வச்சுருக்காங்க, கேபின்லனா இந்த மாதிரி பேய் இருக்கும் அப்படின்னு பயம் கொடுத்ததுக்காக வச்சுருக்காங்க, நீலாம் அதெல்லாம் எதுவும் யோசிக்காத, நீ பேசாமல் படுத்து தூங்குன்னு. அந்த ஒய்ஃபும் அதுக்காக தான் இருக்கும், பயம் கொடுத்ததுக்காக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே யோசிக்காமல் படுத்து தூங்கியிருக்காங்க. அந்த நைட் முடிஞ்சு காலையிலேயாவே ஆயிடுச்சு. ஒரு வழியாக அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எந்திரிச்சிட்டாங்க. அவங்க எந்திரிச்சிட்டோன்னே அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். அவங்க ரைட் சைடில் ஒரு பிக்சர் இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அவங்க அதை திரும்பி பார்த்தோன்னே ரொம்ப பயந்துட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, அது ஒரு பிக்சரே கிடையாது, அது ஒரு ஜன்னல். அப்போ நேற்று அந்த கேபினில் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் தனியாக இல்லை, அவங்க கூட 3ஆவதாக ஒரு ஆள் இருந்திருக்காங்க. நேரத்தை தாமதிக்காமல் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த கேபினை விட்டே ஓடி இருக்காங்க. அவங்க திரும்பி கூட பார்க்கல அந்த கேபினை, ஏன்னா அவ்வளோ பயம் உள்ளுக்குள்ள. ஸோ அவ்வளோதான் இந்த கதை. அண்ட் இப்போ நமக்கெலாம் இருக்கிற ஒரு கேள்வி, அவங்கள பார்த்துக்கிட்ட இருந்த அந்த சோப்பு கண்ணு என்னது? ஒருவேளை தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா முன்னாடியே அது ஒரு ஜன்னல்னு, அவங்க 2 பேருக்கும் என்ன ஆயிருக்கும்? இதுதான் நமக்குள்ளே இருக்கிற கேள்வி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஷார்ட் அண்ட் ஹாரர் ஸ்டோரி உங்களுக்கு வரும். தேங்க்யூ கைஸ், டேக் கேர், பை பாய்.